Hello students, welcome to HibaMax 12th Standard Max Chapter 6 Applications of Vector Algebra Exercise 6.1 First question பாருங்க. Prove by vector method that if a line is drawn from the center of a circle ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து ஒரு லைன் draw பண்றோம் to the midpoint of the chord ஒரு chord இருக்குன்னா அந்த chordோட midpointக்கு நான் draw பண்றேன்னா then the line is perpendicular to the chord அப்படி சொல்றாங்க. ஸோ இதை டயக்ராம் வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா சொல்யூஷனில் ஒரு சர்க்கிள் இருக்கு ஓகேங்களா. ஒரு சர்க்கிள் அண்ட் பாயிண்ட் சென்டர் வந்து ஓன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கார்டு இருக்குன்றாங்க. கார்டுனா டயமீட்டராக இல்லாமல் நம்ம எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். கார்டு வந்து ஏபி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த கார்டோட மிட் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வைங்க. சரிங்களா, அது வந்து மிட் பாயிண்ட்னால நான் அந்த பாயிண்ட் எம்னு எடுத்துருக்கேன். ஓஏவும் ஓபியும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ரெண்டுமே ரேடியஸ் ஈக்குவல் தான் இல்லையா. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா the line drawn from center of the circle to the midpoint of chord. அப்போ இந்த OM வந்து ஏபி அந்த chord ஏபிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கா இல்லையா இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுதான் கொஸ்டின். சரிங்களா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. இப்போ சொல்யூஷன்ல வந்து நான் கிவன் எல்லாமே ஃபர்ஸ்ட் எழுதணும். சொல்யூஷன்ல let O be the center of the circle. ஸோ நம்ம ஓ வந்து ஆரிஜினாக எடுத்துப்போம். ஆரிஜினா ஓஎம், ஏவை வந்து ஓஏ ஓபி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துப்போம். சரிங்களா, அடுத்தது ஏபின்றது என்னது, ஏபின்றது ஒரு கார்டு. அப்புறம் எம் என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு. சும்மா எழுதுனா போதும். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும்னு கிடையாது. நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு. மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு ஏபி. இப்போ கண்டிஷன் என்ன, நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா லைன் ஜாயினிங் ஃப்ரம் த சென்டர். அப்போ டு ப்ரூவ் அப்படின்னு எழுதிக்கலாம். டு ப்ரூவ் நான் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ஓஎம் வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி வெக்டர். இப்போ இந்த வெக்டர் ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா ஓஎம் வெக்டர் டாட் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்துக்கு நடுவில் 90 டிகிரி தான் ஆங்கிளார்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு 0 கிடச்சுன்னா அது பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஓஎம்மோட வேல்யூ வேணும், ஏபி வேல்யூ வேணும். ஓஎம் அப்படின்றது என்னது, நமக்கு மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி ஆல்ரெடி சொல்லிட்டோம். மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி. அப்போ ஏவோட வேல்யூ இப்போ ஓ ஆரிஜினாக இருக்கனால ஏவோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம், ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை 2. இதான ஓஎம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஏபி வேணும், ஏபி வெக்டர். ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏபி இருந்ததுன்னா ஓபி ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். செகண்டாக வர்றது ஃபர்ஸ்ட் ஓபி மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ இது ரெண்டுத்துக்கான டாட் ப்ராடக்ட். அப்போ ஓஎம் வெக்டர் டாட் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம்மோட வேல்யூ ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை 2 இன்டூ ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் வேணாம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ இந்த 1/2 நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். இப்போ இந்த டேர்ம் நான் வந்து மாற்றி எழுதுறேன். இங்கே ஓபி மைனஸ் ஓஏ இருக்கனால ஓபி ப்ளஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். டாட் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருப்பாருங்க, ஏ ப்ளஸ் பி இன்னொன்று ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா, கிளியரா. அண்ட் இன்னொரு மெத்தட் எப்பவும் போலவும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓபி இன்ட்டு ஓபி வெக்டர் இன்ட்டு மைனஸ் ஓஏ வெக்டர், இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். நம்ம ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் வெக்டர் ப்ராடக்ட் இருக்கனால நீங்கள் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓபி வெக்டர் இன்ட்டு ஓபி வெக்டர். இப்போ ரெண்டு ஓபி வெக்டர் இருந்ததுன்னா நம்ம மாடுலஸ் எழுதிட்டு ஸ்கொயர் எழுதணும். சரிங்களா, ரெண்டு ஓபி வெக்டர் இருந்தால் மாடுலஸ் எழுதிட்டு ஸ்கொயர். இது எப்படி வரும் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ ஏ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் எப்படி எழுதணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா வரும். இங்கே காஸ் தீட்டா 0 இருக்கிறனால மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். சரிங்களா, வந்து மாடுலஸ் எழுதிட்டு தான் எழுதணும். அடுத்தது என்ன, ஓபி மைனஸ் ஓபி வெக்டர் இன்ட்டு ஓஏ வெக்டர் மைனஸ் இருக்கனால மைனஸ். அடுத்து ப்ளஸ்
OA vector into OB vector plus into minus minus OA vector into OA vector. அப்போ ரெண்டு வாட்டி வரனால மாடுலஸ் எழுதிட்டு ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது மைனஸ் OB OA இது ப்ளஸ் OB OA ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டுமே கேன்சல் பண்ண நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே தான் வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து OB வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் OA வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இப்போ கொஷினில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டேன், இது ரெண்டும் ரேடியஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? OA இஸ் ஈக்குவல் டு OB. ரீசன் என்னன்னா ரேடியஸ். ரேடியஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கே மறுபடியும் அதை எழுதிக்கணும். OB இஸ் ஈக்குவல் டு OA. ரீசன் என்ன? ரேடியஸ். இது ரெண்டுமே ரேடியஸ், ஒரே வேல்யூ தான் இருக்கும். அப்போ 1/2 இன்ட்டு OB வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் OA இருக்கிற இடத்துல நான் OB வெக்டர்னே எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூ, கேன்சல் பண்ணிட்டா 0 ஆகிடும். இப்போ 1/2 இன்ட்டு 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டாட் ப்ராடக்ட் 0 ஆயிடுச்சு. டாட் ப்ராடக்ட் 0 இருந்தால் என்ன அர்த்தம்? OM இஸ் பர்பெண்டிகுலர் டு AB வெக்டர். அதை எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா OM வெக்டர் இன்ட்டு AB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டத்தோட டாட் ப்ராடக்ட் 0 என்னன்னு அர்த்தம்? OM வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு AB வெக்டர். ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும்னா hence OM is perpendicular to AB அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. இப்போ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா என்னது? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கிளில் மீடியன் ட்ரா பண்ணுறேன்னா மீடியன் டு பேஸ், ஐசோலஸ் ட்ரையாங்கிளில் நான் ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து மீடியன் வரைகிறேன் ஆப்போசிட் சைட் பேஸுக்கு. அப்படி வரையும் போது அந்த மீடியனும் பேஸும் பர்பெண்டிகுலராக இருக்கா இல்லையா? இதுதான் கொஷின். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்யூஷனில் இது ஒரு டயக்ராம் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு அர்த்தம். இப்போ ஏலேருந்து ஒரு மீடியன்னா என்னன்னா ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்ல வந்து ரீச் ஆகுறது மீடியன். இப்போ ஏலேருந்து ஏஎம் வந்து மீடியன். இந்த மீடியன் வந்து பிசிக்கு பர்பெண்டிகுலரா? ஏஎம் இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. இதை தான் நான் ப்ரூஃப் பண்ணும். லாஸ்ட் சம்ல இதே தான் ப்ரூஃப் பண்ணும். ஆனால் அங்கே சர்க்கிள் வச்சு இங்கே ட்ரையாங்கிள் வச்சு. இதில் ஹிண்ட் என்னன்னா ஐசோலஸ் ட்ரையாங்கிள்ன்றது. ஏன்னா அப்போ தான் ரெண்டு சைடு ஈக்குவல் வரும். லாஸ்ட் சம் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கிவன் எழுதிடலாம். லெட் ட்ரையாங்கிள் ஏபிசி be an isosceles triangle. அப்போ AB is equal to AC. இது ஃபஸ்ட்டே வந்து நான் எழுதிக்கிறேன். ஏபியும் ஏசியும் வந்து ஈக்குவல். அடுத்தது M என்னது? M is the midpoint of BC. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கிறேன். let A be the origin. ஏன்னா இப்போ OA OBன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுதுறதுக்கு நான் ஏ எடுத்துட்டேன்னா ஏபி ஏஎம் ஏசி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் அதனால். இப்போ ஏஎம் வெக்டர் இப்போ நான் மென்ஷன் பண்ண எப்படி பண்ணுவேன்? ஏஎம்ன்றது என்னது? இந்த லைன் வந்து பிசியோட மிட் பாயிண்டில் வந்து முடியுது. ஸோ அது எப்படி எழுதணும்னா ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபி வெக்டர் plus AC vector divided by 2. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது perpendicular to BC கொடுத்துருந்தாங்க. அப்போ BC எப்படி எழுதுறது? இங்கே வந்து ஆரிஜின் என்னது? A. அப்போ AC minus AB அப்படின்னு எடுத்துக்கணும். டு ப்ரூவ் என்னது? AM is perpendicular to BC அப்படின்னா AM vector டாட் BC வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது அது வந்து 0 ஆயிருந்துச்சுன்னா perpendicular. இப்போ AM வேல்யூ எழுதிக்கலாம். AM AB vector plus AC vector divided by 2 into bracket எழுதிக்கலாம். AC vector minus AB vector. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாமா?
1/2 காமனாக வெளியே எடுத்துட்டு இங்கே ஏசி மைனஸ் ஏபி இருக்கு. அப்போ இதை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. ஏசி வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் இன்டூ ஏசி வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு பாருங்க. ஃபார்முலா ஏ பிளஸ் பின்னொன்னு ஏ மைனஸ் பி. ஏ பிளஸ் பி இன்டூ a minus b, that is equal to a square minus b square. So which is equal to half into modulus of ac square. இது எப்படி வந்து லாஸ்ட் சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். minus modulus of ab square. clear-ஆ? half into ac vector square minus ab vector square. and இங்க பாருங்க ஆல்ரெடி ab is equal to ac ன்னு எழுதிட்டோம் isosceles triangle-னால. அப்போ அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன், ஏபியை ஏசின்னு மாற்றிடுவேன். எப்படி இல்லை ஏசியை ஏபின்னு மாற்றலாம். ஏதாவது ஒரு டேர்ம் வந்து நம்ம மாற்ற போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஏசி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஏசி வெக்டர் ஸ்கொயர். ஏன்னா மாற்றிட்டோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு எழுதிருக்கோம் இல்லையா ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னால. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா 1/2 into 0 which is equal to 0. Therefore am vector into bc vector is equal to 0. அப்போ am vector is perpendicular to bc vector. இதை ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் எழுதிடலாம். therefore am is perpendicular to bc. இதான ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ am is perpendicular to bcன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.